எத்தே மணமணக்கும் சிக்கன் பிரியாணி ரெடி. மருமலை சிக்கன் பிரியாணி அதுக்குள்ள ரெடி பண்ணிட்டியா? ஆஹா என்ன வாசமா இருக்கு. மருமவ செஞ்ச பிரியாணினா பின்ன சும்மாயா? ஹலோ, ஆமா நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா? அப்படியா, சரி 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 வா வச்சிரட்டா. யார் அத்தே போன்ல? மருமலை என் சித்திக்கு மோவ நம்ம வீட்டுக்கு இப்ப சாப்பிட வரலாம். வரட்டும் அத்தே, அதனால என்ன பிரச்சனை? நம்ம தான் பிரியாணி செஞ்சு வச்சிருக்கோம்ல, பிரியாணி எல்லாருக்கும் தாராளம் போதும். மருமலை அவளை பத்தி உனக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்க சிக்கன் பிரியாணி மட்டும் பார்த்தா ஒரு வாரத்துக்கு இங்கேயே டேரா போட்டுருவா. அதனால நீ இப்ப என்ன பண்ணுங்கன்னா, முதல்ல இந்த பிரியாணி கொண்டு போய் ஒளிச்சு வை. நேற்றுக்கு சோறு குழம்பு கூட்டெல்லாம் மீதி இருந்தில்ல, அதை எடுத்து சூடு பண்ணி வை. நான் எப்படியாவது அவளை சமாளிச்சு சாப்பிட வச்சுறேன், சரியா? மருமலை அவ வந்து சாப்பிட்டுட்டு போறது வரைக்கும் இந்த பிரியாணி வாசனை வெளியில வரவே கூடாது. அப்படி ஏதாவது ஒண்ணு செய். சரிங்க அத்தை, சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். ஏக்கா சாந்தாக்கா, வா 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 துளசி, எப்படி இருக்க? நல்லா இருக்கிறியா? ஏக்கா நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. அப்புறம் என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கா? ஏக்கா இந்த பக்கம் ஒரு வேலையை வந்தே பார்த்துடுங்க. சரி, அப்படியே உங்களையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, உங்களையும் பார்த்துட்டு போலானே வந்தேன். என்ன பார்த்துட்டு போலானே வந்திருக்க? சாப்பிட்டுட்டு போலானே வந்திருக்கேன்னு சொல்லு. ஏக்கா உங்க மருமவ எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? அவளுக்கு என்னமா நல்லா இருக்கா? வீட்டுல பிள்ளை எப்படி இருக்குமா? நல்லா இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்காவக்கா. சரி சரி, அப்படியா, ரொம்ப சந்தோஷம். சரிம்மா, நேரம் ஆயிட்டுல, சாப்பிட்றியா? சாப்பாடு கொண்டு வரட்டா? ஏக்கா இன்னைக்கு என்ன சாப்பாடு வச்சிருக்கிறியா? இன்னைக்கு சாப்பாடு ஒன்றும் சமைக்கல பாத்துக்க. நேற்றுக்குள்ள சாப்பாடு தான் மீதி கிடந்து, அதை தான் நாங்களும் சூடு பண்ணி சாப்பிட போறோம். திடீர்னு நீ வேற சாப்பிட வரேன்னு சொன்னியா? சரியா, போய் இருக்கிறத வச்சு எல்லாரும் சாப்பிடலான்னு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் மட்டன் ஏதாவது எடுத்து வச்சிருப்பானு பார்த்தா பழச வச்சிருக்கலாம். பழச இந்த பழைய தூர சாப்பிடக்க நம்ம அங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்தோம். என்னம்மா யோசிச்சுட்டு இருக்கா? சாப்பாடு எடுத்துட்டு வச்சுடா. ஏக்கா இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, பாத்துடுங்க. இன்னைக்கு ஒரு பிறந்தநாள் வீடு வேற உண்டு, மறந்தே போச்சுக்கா. சரி நீங்க அப்ப சாப்பிடுங்க, நான் அங்க போய் சாப்பிடுங்க. வந்ததுக்கு கொஞ்ச நேரம் வாங்கிட்டு இருந்து பேசியாத முடிஞ்சிச்சா? அது போதும்க்கா. சரி வா, மருமூளை வர சொல்லு, ஒருக்கா பார்த்துட்டு பேசிட்டு போறேன். சின்ன பொண்ணு, ஏமா சின்ன பொண்ணு? எத்தை கூப்பிட்டீங்களா? ஆமா மருமலை, தங்கச்சி உன்னைய பார்க்கணும்னு சொன்னா அதான் கூப்பிட்டேன். சின்ன பொண்ணு எப்படிமா இருக்கிற? நல்லா இருக்கிறியா? நான் நல்லா இருக்கேன் மாமி, நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. மாமியார் கூட சண்டை கிட்ட போடாம மாமியாரை பத்திரமா பாத்துக்க, என்னம்மா? சரி மாமி. சரிக்கா, அப்ப நான் போயிட்டு வரேன்னா? சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. பாத்தியா மருமலை, இவ என்ன பாசத்துல என்ன பார்க்க வந்தா? நல்ல கறிச்சோறு கிடைக்கும், போய் சாப்பிட்டுட்டு வரலான்னு தான் வந்திருக்கா. பழசுன்னு சொன்னோட அவ மூஞ்சி போன பாக்க இருக்கணுமே. வசமா ஏதோ கதையை சொல்லி எஸ்கே போயிட்டா பாத்தியா? உண்மையில என்ன பார்க்க வந்தவளா இருந்தா நான் எதை கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு போயிருக்கணும்ல. எத்தை ஆமத்தே, நீங்க சொன்னது சரிதான். சரி மருமலை, வயிறு நல்லா பசிக்கும். பிரியாணி ஒரு பிளேட்ல வச்சு எடுத்துட்டு வா, 2 பேரும் உட்காந்து சாப்பிடுவோம். சரிங்க அத்தை, போய் எடுத்துட்டு வரேன். எத்தை இந்தாங்க பிரியாணி, சாப்பிடுங்க. நீ உட்காந்து சாப்பிட மருமலை. பழையச்சோறு தான் கிடக்குன்னு சொன்னா எங்க அக்கா பழையச்சோறு திங்கக்கூடிய ஆளு கிடையாத. சின்ன வயசுல இருந்தே பழையச்சோறுனா அவளுக்கு பிடிக்காத. அப்ப இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, போய் பாப்போம். நம்மள்ட்ட பழையச்சோறு தான் இருக்குன்னு சொல்லிட்டு மாமியார மருமகளும் சிக்கன் பிரியாணியா அமுக்குன்னு அமுக்கத பாரு. ஏக்கா தங்கச்சி இங்கேவே இருக்கா, நீ என்ன போலியா?